Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th standard maths chapter 2 complex numbers exercise 2.4ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். if z equal to x plus iy find the following in rectangular formனு கொடுத்துருக்காங்க. rectangular formனாலே நம்ம என்ன பண்ணுவோம், x plus iy மாற்றுவோம். சரியா, ரியல் பார்ட் ஆஃப் 1 by z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த ரியல் பார்ட் அப்படிங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கணும். முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் ரியல் பார்ட் மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் இந்த கொஷினோட மீனிங். சரியா, இப்போ ரியல் பார்ட் ஆஃப் 1 by zனா என்ன அர்த்தம், z இருக்க பிளேஸில் வந்து x plus iy போடணும். இன்னொன்று அப்படியும் போடலாம். அப்படி இல்லாட்டி 1 by z அப்படிங்கிறதே நமக்கு என்னது, இன்வர்ஸ் ஆஃப் z இல்லையா. இதை வந்து நம்ம இப்படியும் போடாமலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா 1 by z அப்படின்னாலே இன்வர்ஸ் ஆஃப் zன்னு அர்த்தம். இன்வர்ஸ் ஆஃப் zக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் இல்லையா. இப்போ ரியல் ஆஃப் z இன்வர்ஸ்னே போட்டுக்கலாம். z இன்வர்ஸ்க்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, x minus iy by x square plus y square. இதான z இன்வர்ஸோட ஃபார்முலா. இப்படி ஃபார்முலா போட்டும் போடலாம். அப்படி இல்லாட்டி இந்த 1 by z இருக்குது பார்த்தீங்களா, இந்த z இருக்க பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், x plus iy சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஒரே ஸ்டெப்பில் z இன்வர்ஸ்னு போட்டு இந்த ஃபார்முலா போட்டாலும் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே. சரியா, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த இதில் வந்து ரெண்டாக இது பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இது மட்டும்தான் நமக்கு ரியல் பார்ட்டு, இது நமக்கு இமேஜினரி பார்ட் இல்லையா. இப்போ இதை நான் தனித்தனியாக பிரிச்சேன்னா x by x square plus y squareனு வரும், மைனஸ் iy by x square plus y square அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் இப்போ ரெண்டு இது இருக்குது. நமக்கு வந்து ரியல் பார்ட் மட்டும் தானே கேட்டிருக்காங்க கொஷினில். அப்போ ஆன்சர் என்னென்னா, ரியல் பார்ட் எழுதும்போது ரியல் பார்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த ரியல் பார்ட் என்ன ஆன்சரோ அது மட்டும்தான் எழுதணும். ஸோ இந்த சம்முக்கு வந்து ரியல் பார்ட் வந்து எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், டினாமினேட்டரையும் சேர்த்து தான் நமக்கு ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டுன்னு கேட்டாக்கா ஐயை விட்டுட்டு மைனஸோடு சேர்த்து மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். சரியா, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ அடுத்த சம் பாருங்கள். ரியல் ஆஃப் ஐ இசட் பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கணும். ஐயை போட்டு ஐக்கு பார் கொடுக்கல, நல்லா கவனிச்சுக்கணும். ஐக்கு பார் கொடுக்கல, இசட்டுக்கு மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னாக்க இசட் பார் நமக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு வரும் இல்லையா. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ஐயை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா, ரியல் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே வச்சுக்கணும். ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஐஎக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு வருமா. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ ரெண்டு மைனஸும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இந்த இடத்துல y வந்து அப்படியே இருக்கும். இதில் இப்போ பாருங்கள், எது ரியல் பார்ட் மட்டும் தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில். இதில் எது ரியல் பார்ட்டு, ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இதுதான் நமக்கு ரியல் பார்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு y. சரியா, ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, ரியல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, அந்த ஆன்சர் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ y தான் இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ரியல் பார்ட். ஸோ yன்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்த சம் பாருங்கள். இமேஜினரி ஆஃப் 3z + 4z பார் -4i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமேஜினரி பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இமேஜினரி பார்ட் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே எழுதிட்டு இந்த உள்ளுக்குள்ளே இருக்க எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3 இன்ட்டு இசட் இருக்க பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடுங்க, ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் பார்னா என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு அர்த்தம், -4i. சரியா, இப்போ இமேஜினரி ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 3x ப்ளஸ் 3iy ப்ளஸ் இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 4x மைனஸ் 4iy மைனஸ் 4i இப்படின்னு வருமா, இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி ஆஃப். இப்போ என்ன பண்ணணும், ரியல் பார்ட்டெல்லாம் நம்ம சேர்க்கணும், இமேஜினரி பார்ட்டெல்லாம் சேர்க்கணும் இல்லையா. 3x 4x அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ 3x + 4x என்ன வரும் நமக்கு, 7x அப்படின்னு வருமா. அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட்டெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்க இதை ரெண்டுத்தையும் தான் சேர்க்க முடியும். ஏன்னா இது ரெண்டுத்தில் தான் y இருக்குது, இதை சேர்க்க முடியாது, இதில் y இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் iy அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஒரு -4i இருக்குது, இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி ஆஃப் 7x. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம எதை காமனாக எடுத்துக்கலாம், ஒரு ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துக்கலாமா. சரி, மைனஸும் காமனாக இருக்கா. ஸோ மைனஸ் ஐயை காமனாக எடுத்தால் எனக்கு என்ன வரும், y + 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, இப்போ இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். இந்த எக்ஸ்பிரஷனில் எது இமேஜினரி பார்ட்டோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும், மைனஸோட சேர்த்து தான் எழுதணும். இமேஜினரி பார்ட்னா என்ன அர்த்தம், ஐக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து எழுதணும். மைனஸ் இருந்தால் மைனஸோட சேர்த்து எழுதணும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னாக்கா மைனஸ் ஆஃப் y + 4, மைனஸ் ஆஃப் y + 4 இதுதான் இதோட ஆன்சர். சரியா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
நெக்ஸ்ட் சம் வந்து இஃப் z1 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ z2 ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 3i ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 z1 பை z2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. z1 z2க்கு இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்னாக்க z1 z2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? இதோட ப்ராடக்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இதோட ப்ராடக்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். z-ஓட வேல்யூ 2 மைனஸ் ஐ, z2ஓட வேல்யூ மைனஸ் 2 ப்ளஸ் 3iன்னு இருக்குது. இதை முதல்ல ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிப்போம். இப்படி தானே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணி முதல்ல இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ மைனஸ் 8 ப்ளஸ் 6i ப்ளஸ் 4i மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் 1 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் 3ன்னு வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 8 ப்ளஸ் 3 மைனஸ் 5 ப்ளஸ் 10 வந்துடும். இது வந்து எதோட ஆன்சர்னா z1 z2ஓட ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா z1 z2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் கொஷினில். இப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மெட்டில் தானே இருக்குது. z1 z2க்கு அதாவது எந்த ஒரு நம்பருக்குமே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னு அர்த்தம் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் மைனஸ் 5 போட்டாச்சு, மைனஸ் ஒய் இருக்கிற பிளேஸில் 10. ஸோ 10i டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம் மைனஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ மைனஸ் 5 மைனஸ் 10i டிவைடட் பை 25 ப்ளஸ் 100 அப்படின்னு வந்துடும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 5 மைனஸ் 10i டிவைடட் பை 125ன்னு வரும். இப்போ இது நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்க அப்படின்னாக்க இந்த 5ம் 125ம் கேன்சல் ஆகிடுமா? ஸோ 25ன்னு வரும். மைனஸ் 1/25 மைனஸ் 10ஐயும் இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10 பை 25i இப்படின்னு வந்துடும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். z1 பை z2க்கு இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம z1 பை z2 கண்டுபிடிச்சிட்டு இன்வர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுவே நமக்கு ஃப்ராக்ஷனில் வரும். அதனால நமக்கு இதுக்கு இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தட் இருக்குது. என்னன்னாக்கா z1 பை z2 த ஹோல் இன்வர்ஸ்னால் நமக்கு என்ன மீனிங்? z2 வந்து மேலே போயிடும், z1 வந்து கீழே வந்துடும் அர்த்தம். ஸோ z1 பை z2 த ஹோல் இன்வர்ஸை நம்ம இப்படியும் எழுதிக்கலாமா? z2 பை z1 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா z1 இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? 1 பை z1 அர்த்தம். ஸோ z1 கீழே போயிடும். z2 இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? 1 பை z2 அர்த்தம். ஏற்கனவே z2 டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஸோ அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அது நியூமரேட்டரில் போயிடும். ஸோ z1 பை z2 த ஹோல் இன்வர்ஸ்னால என்ன அர்த்தம்? நமக்கு z2 பை z1 அர்த்தம். ஸோ z2 பை z1க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா நமக்கு போதும். சரியா? இப்போ முதல்ல z2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே நான் கொஸ்டின் எழுதியிருக்கேன் பாருங்கள். மைனஸ் 4 ப்ளஸ் 3i அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து z1ஓட வேல்யூ வந்து டிவைடட் பை 2 மைனஸ் ஐன்னு வரும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாலே டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ 2 மைனஸ் ஐயோட கான்ஜுகேட் வந்து 2 ப்ளஸ் ஐ. மேலேயும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா 2 ப்ளஸ் ஐயோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8 மைனஸ் 4i ப்ளஸ் 6i ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு வரும். அதில் ஒரு மைனஸ் வரும். அதுக்கப்புறம் 3 இருக்குது. டிவைடட் பை இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a ப்ளஸ் பி a மைனஸ் பியா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் மைனஸ் 8 மைனஸ் 3 வந்து மைனஸ் 11 வந்துடும். மைனஸ் 4 ப்ளஸ் 6 வந்து 2y அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இது நம்ம தனித்தனியாக பிரிச்சும் எழுதிக்கலாம், இல்லை இப்படியும் வச்சுக்கலாம். மைனஸ் 11/5 ப்ளஸ் 2i/5. இதுதான் எதோட ஆன்சர்னா z1 by z2 the whole inverse. இதோட ஆன்சர் இதுதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.